கவர்ச்சி மட்டும் இருந்திருக்குமானால் அதிகாரத்திற்கு வந்த உடனே திருக்கோவில்களுக்கு பக்கத்தில், பள்ளிகளுக்கு பக்கத்தில், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற 717 மதுக்கடைகளை மூடுகிறேன் என்று உத்தரவு போட்டிருக்க மாட்டார். திரை கவர்ச்சி மட்டும்தான் அவருக்கு இருக்குமானால் 500 யூனிட் மின்சாரத்தில் 200 மீட்டர் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்திருக்க மாட்டார். திரை கவர்ச்சி மட்டும்தான் அவரிடத்தில் இருக்குமானால் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் கொலைகள், பாலியல் சீண்டல்கள் என்று எங்கள் தாய் குலத்தை அத்துமீறி ஆக்கிரமிக்கிற அந்த அநியாயத்தை முடிவு கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சிங்கப்படை நிறுவப்படும் என்று அறிவித்திருக்க மாட்டார்.